ஃபார் த ஸ்டேட் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நட்ஸ்டவுன். நிறைவான சுவை, நியாயமான விலை. நட்ஸ்டவுன் உங்களுக்காக கீழ்கட்டளை மற்றும் உள்ளகரம் பகுதிகளில் டோர் டெலிவரியே கிடைக்கும். கீழ்கண்ட இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கான சேவையை வழங்க நட்ஸ்டவுன் தயாராக இருக்கிறது. உங்களுடைய சொத்துக்களை உங்களால் சரிவர பராமரிக்க முடியவில்லையா, அதற்கான நேரம் இல்லையா, இதோ உங்களுக்காக இருக்கிறது நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. தமிழ் மற்றும் தமிழ்நாட்டு வரலாறு தொடர்பான பல அரிய தகவல்கள் அடங்கிய புத்தகங்களை நீங்கள் ஒரே இடத்தில் பெற வேண்டுமா? உங்களுக்காகவே இருக்கிறது சிந்தனை விருந்தகம் பதிப்பகம் மற்றும் புத்தக விற்பனையகம். அண்ணா சாலை, தேனாம்பேட்டையில் அமைந்திருக்கிறது. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை சென்னை, மதுரை மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் இயங்கி வருகிறது. தொடர்புக்கு கீழ்கண்ட முகவரி மற்றும் தொடர்பு எண்ணை அணுகவும். பொதுவாக தொடர்ச்சியாக அரசியலை திறனாய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய பகுப்பாய்வாளர் மரியாதைக்குரிய திரு பொன்ராஜ் அவர்களை மாநில தன்னாட்சி முழக்கம் முந்து நிற்பது யார் அப்படிங்கிறத குறித்து அவரை பேச அழைக்கிறேன். நண்பர்களே வணக்கம். மாநில சுயாட்சி என்று பார்க்கும்போது நம்ம எதற்காக மாநில சுயாட்சி? ஒரு நாட்டினுடைய சமூக பொருளாதார அடிப்படை மாற்றங்கள் அந்த நாடு பெற்றால்தான் அது வளர்ச்சியடைந்த நாடாக மாறும். இதுக்கு நமக்கு முன்னால் உள்ள உதாரணம் அப்படின்னு பார்க்குறப்ப, நமக்கு இந்தியா என்ற ஒரு மிகப்பெரும் தேசம் சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அமெரிக்கா சுதந்திரம் பெற்று 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. சைனா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக இருந்து அது டெவலப்மெண்ட் பார்த்து அப்ரோச் பண்ண ஆரம்பித்து 1980s 1980கள் 1980களில் அது ஆரம்பிக்கும் பொழுது இந்தியாவை விட அது பேக்வேர்டாக தான் இருந்துச்சு. அப்போ இந்த சிந்தனை எப்படி அந்த 2 நாடுகளுக்கு வந்தது, இந்தியாவிற்கு அந்த சிந்தனை எப்பொழுது வந்தது, இதுதான் நம்ம அடிப்படையாக பார்க்க வேண்டிய அவசியம். அப்படி நான் பார்க்கும்போதும் எனக்கு ஒரு சில ஸ்டடி பண்ணேன். அந்த ஸ்டடியினுடைய வெளிப்பாடாக தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். அதாவது எப்படி ஒரு ஒன் சைஸ் டஸ் நாட் ஃபிட் ஆல், ஒரே கொள்கை அளவுகோல் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பொதுவானதாக இருக்காது அப்படின்றது இந்த 2 நாடுகளும் உணர்ந்திருந்திருக்கு. ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதனுடைய ஜியாகிரஃபி வேறு, ரிசோர்ஸ் வேறு, மண்வளம் வேறு, நீர்வளம் வேறு, நிலவளம் வேறு, கோர் காம்பிட்டன்ஸ் ஆஃப் த பீப்புள் வேறு, அந்த ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி வேறு, அதனுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வேறு, எஜுகேஷன் வேறு, சோசியல் வேறு. ஸோ இப்படி பல்வேறு கோர் காம்பிட்டன்ஸ் அட்வான்டேஜை எப்படி ஹார்னஸ் பண்ணி அந்த ரீஜனை வளர்ப்பது, இதை தான் ஒரு அமெரிக்கா முதலாக எடுத்துக்கொண்ட மாடல். அதே மாதிரி இதை ரொம்ப லேட்டாக புரிந்து கொண்டு ஆரம்பித்தது சைனா. இந்த அமெரிக்கா 200 ஆண்டுகளுக்கு அங்கே நிறவெறி இருந்தது, இனவெறி இருந்தது, எல்லாம் இருந்தது. மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. ஒரு டெமோக்ரஸி ஜனநாயகத்தை வலியுறுத்துவதற்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. நிறவெறி இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்யுது, அது இல்லைன்னு சொல்லலை. அப்போ இதை தாண்டி எப்படி வளர்ந்தது? ஏன் அவங்க ஒரு ஸ்டேட் ரீஜனல் ப்ரொவின்ஸ் பேஸ்டு டெவலப்மெண்ட் மாடலை சூஸ் பண்ணாங்க? ஏன் இந்த சிஸ்டம் எப்படி அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுது, எப்படி சைனாவில் ஒர்க் பண்ணுது, இந்தியாவில் எப்படி ஒர்க் பண்ணுது, இதை நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இது எந்த அளவிற்கு இந்த மாநில சுயாட்சியினுடைய அடிப்படை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த டெவலப்மெண்ட் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவும் சைனாவும் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா டெக்சாஸ் ஆயில்னால் டெக்சாஸ் தான். அப்புறம் இன்னர் மங்கோலியாவுக்கு போனீங்கன்னா கோல், சைனாவில் ஃபுல்லாக கோல் தாங்க. ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ்னு போட்டால் கலிஃபோர்னியா டெக்னாலஜி. ஜியாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்காய் போர்ட், ஃபுல்லாக போர்ட்ஸ். அக்ரிகல்ச்சர் பொட்டன்ஷியல் மிட்வெஸ்ட் யூஎஸ்ஏ, செச்சுவான் சைனா. மேனுஃபேக்சரிங் பேஸ் குந்தங்தாங். நீங்கள் இப்போ இந்த கேண்டன் ஃபேர்னு ஏப்ரல் நடக்குது. நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், இந்த ஸ்டேட் டெக்ஸ்டைல் கிளஸ்டர், இந்த ஸ்டேட் ஃபர்னிச்சர் கிளஸ்டர், இந்த ஸ்டேட் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர், இந்த ஸ்டேட் சில்ட்ரன்ஸ் கிளஸ்டர், இப்படியெல்லாம் இருக்கும். இப்படி தான் நடந்துகிட்ருக்கும். அப்போ இது இப்படிப்பட்ட ஒரு ரீஜன் பேஸ்டு டெவலப்மெண்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எவரி ரீஜன் ஒவ்வொரு ரீஜனும் பெஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க.
வளர்ந்தாங்க. பெஸ்ட்டு நாலேஜை பயன்படுத்துனாங்க, வளர்ந்தாங்க. ஒரு கோர் பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன், ஃபெடரல் சப்போர்ட்டு, நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி. அவ்வளோதான். எதில் ஸ்பெஷலைசேஷன், எதில் கோர் காம்பிடன்ஸ் இருக்கோ அந்த நாட்டை, அந்த மாநிலத்தை அதில் டெவலப் பண்ணு. இதுதான் அவங்களுடைய ஐடியா. அப்போ அந்த ஐடியாவில் என்ன இவங்க சொன்னாங்க, இது வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். எக்கனாமிஸ்ட், பொருளாதார வல்லுநர்கள், இது வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், கிளஸ்டர் டெவலப்மெண்ட், ரீஜனல் எக்கனாமிக் ஸ்பெஷலைசேஷன், இதுதான் இதுக்கு காரணம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அமெரிக்காவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னா கீ ஃபீச்சர் என்னது, ஃபஸ்ட்டு வந்து ஃபிஸ்கல் ஃபெடரலிசம், அதாவது நிதி கூட்டாட்சி தத்துவம். இதில் ஸ்டேட்டு கண்ட்ரோல் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, ஸ்டேட் டேக்ஸஸை ஸ்டேட்டே கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம இங்கே ஜிஎஸ்டி சென்ட்ரல் கண்ட்ரோல் பண்ணுது, ஸ்டேட் டேக்ஸஸ் ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணுது, பிஸ்னஸ் ரெகுலேஷன் ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணுது, எக்கனாமிக் இன்சென்டிவ் ஸ்டேட்டு கொடுக்குது. எக்ஸாம்பிள் என்ன, கலிஃபோர்னியா டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டெக்சாஸ் ஆயில் அண்ட் எனர்ஜி, மிச்சிகன் ஆட்டோமொபைல், நியூயார்க் ஃபைனான்ஸு, அயோவா அக்ரிகல்ச்சர். நீங்கள் அதே எக்ஸாம்பிள் கிளஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலிக்கான் வேலி டெக்னாலஜி, ஃபுல்லாக சிலிக்கான் வேலி டெக்னாலஜி தான். வால் ஸ்ட்ரீட்டு ஃபினான்ஸ், டெட்ராய்டு வந்து ஆட்டோமொபைல். இப்படி தான் இங்கே இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து வாஷிங்டன் வந்து சென்ட்ரலாக நீ இப்படி தான் வளரணும், நீ இப்படி தான் வளரணும் இம்போஸ் பண்ணவே கிடையாது. அந்தந்த ஸ்டேட் அந்தந்த கோர் காம்படன்ஸை பயன்படுத்தி வளர்ந்தது. சுயாட்சி பெற்ற நாடு மாதிரி. அப்போ தான் ரீஜனல் டெவலப்மெண்ட் வரும். அப்போ ரீஜனல் டெவலப்மெண்ட், மாநிலங்கள் சுயாட்சி பெற்றால் தான் மத்திய நாடு வந்து வளர்ந்த நாடாக மாற முடியும். அதுதான் அதனுடைய அடிப்படை. இதை அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்சிட்டி, இந்த ஃபஸ்ட்டு வந்து ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் சொன்னேன் நான். யூனிவர்சிட்டி, இண்டஸ்ட்ரி, ஸ்டேட் ஈகோ சிஸ்டம் எங்கே இருக்குது அமெரிக்காவில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, எம்ஐடி யூனிவர்சிட்டி வந்து இனோவேஷன் சென்டரை க்ரியேட் பண்ணுது, ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ணுது, ஸ்கில்டு ஒர்க் ஃபேஸ் க்ரியேட் பண்ணுது. அப்போ எல்லாமே ஒரு டெக்னாலஜிக்கல் ஈகோ சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுது. இது ஒரு 3 ஸ்டேட் க்ரியேட் பண்ணுது. அடுத்து காம்படிட்டிவ் ஃபெடரலிசம், போட்டி மனப்பான்மை உள்ள கூட்டாட்சி தத்துவம். இது என்ன பண்ணுது, டேக்ஸ் பிரேக் கொடுக்குது. நீ இந்த மாநிலம் டேக்ஸ் பிரேக் கொடுத்தா நான் கொடுப்பேன், இந்த மாநிலம் லேண்டு கொடுத்தா நான் லேண்டு கொடுக்குறேன், இந்த மாநிலம் பவர் கன்சம்ஷன் கொடுத்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தா இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ரிசர்ச் கிராண்ட்டு இதெல்லாம் வந்து கொடுத்து ஒரு நாலேஜை, ஒரு பொட்டன்ஷியலை அந்த மக்கள் அதை எம்பவர் பண்ணி கொண்டு வரான். அடுத்து ஃபெடரல் ரூல். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து அமெரிக்கா என்ன பண்ணுது, வாஷிங்டன் என்ன பண்ணுது, ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெடரல் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் ஒன்லியாக நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஃபென்ஸ் ஆர்என்டி, இன்டர்ஸ்டேட் காமர்ஸு, ட்ரேடு, இதை தான் பண்ணுறாங்க. இதைத்தான் அண்ணா வந்து 1969 சொன்னார். அப்போ அண்ணாவுடைய விஷன் பாருங்களேன். 1969 அவர் எதை மாடுலேட் பண்ணியிருக்காரு, எதை சிமுலேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவை சிந்திச்சிருக்காரு. அமெரிக்கா மாதிரி நம்ம நாடு வளரணும் அப்படின்னு அவர் சிந்திச்சிருக்காரு. நீ மிலிட்ரியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு எதுக்கு எஜுகேஷன் உனக்கு, நீ மிலிட்ரியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு எதுக்கு வந்து உனக்கு ஹெல்த் கேர், அது அந்தந்த ஸ்டேட்டு பார்த்துட்டு போகுது அப்படின்னு சொன்னார் அண்ணா. ஸோ சைனா மாடல் எடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வரேன் சைனாவுக்கு. சைனா மாடல் என்ன சொல்லிச்சு, ப்ரொவின்ஸ் ட்ரிவன் டெவலப்மெண்ட் மாடல். அவன் வந்து டெங் ஜியோபிங் 1978, நீங்கள் பாருங்கள் எப்போன்னு பாருங்கள். நம்ம அண்ணா சிந்தித்தது 1969, சைனாவுடைய டெங் ஜியோபிங் சிந்தித்தது 1978. அவர் என்ன சொன்னார், although China is politically centralized, economically it is highly decentralized. மோடி எதை பண்ணுறாரு, சென்ட்ரலிசம். ஆனால் சைனா எதை அடாப்ட் பண்ணுச்சு, ஹைலி டீசென்ட்ரலைஸ்ட். அப்போ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்றது தான் இங்கே வேணுமே ஒழிய கோர்சிவ் சென்ட்ரலிசம் இங்கே வரக்கூடாது. இப்போ இருக்கிறது மோடி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆட்சியினுடைய மையத்தத்துவம் ஃபெடரலிசம்னா என்னென்னா கோயர்சிவ் சென்ட்ரலிசம், மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரம். அங்கே ஆனால் என்னது, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் வரணும். அப்போ தான் வந்து நாடு வளர்ச்சி அடையும் அப்படின்றது வந்து நம்ம அப்போ தான் வந்து சைனா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கிரியேட் பண்ணுது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கிரியேட் பண்ணி எங்கே செஞ்சன், சங்காய், கோங்டாங் இது எல்லாமே வந்து டேக்ஸ் இன்சென்டிவ் கொடுத்து, எக்ஸ்போர்ட் ஓரியன்டேஷன் கொடுத்து, குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சஸ் கொடுத்து கொண்டாந்தான் அப்போ சைனா. அடுத்து ப்ரொவின்சியல் இண்டஸ்ட்ரியல் ஸ்பெஷலைசேஷன். இதில் பாருங்கள், கங்டாங் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், ஜெசிதாங் எஸ்எம்இ மேனுஃபேக்சரிங்,
ஜிங்சு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட், சிச்சுவான் ஏரோஸ்பேஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்னர் மங்கோலியா கோல் அண்ட் எனர்ஜி. அப்போ இது எல்லாமே லோக்கல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். என்னது லோக்கல் கவர்மெண்ட்டு? அவங்க வந்து ப்ரொவின்சியல் லீடர்ஸ் ஜிடிபி க்ரோத்து, இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பென்ஷன், எம்ப்ளாய்மெண்ட்டாக அவங்க பார்த்துக்கணும். ஸோ கவர்னர்ஸ் வந்து இதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு விட்டாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்டகிரேஷன், ஹைவே, போர்ட்டு, லாஜிஸ்டிக்ஸல் காரிடார், இண்டஸ்ட்ரியல் பார்க்கு, இது எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்குச்சு. ஹைவே பில்டு பண்ணுறது, போர்ட்டு, லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்போ ஏன் இது ஒர்க் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் பண்ணதுனால என்ன பெனிஃபிட்டு? அமெரிக்கன் ஜிடிபி 27 ட்ரில்லியன், சைனாவுடைய ஜிடிபி 18 ட்ரில்லியன், இந்தியாவுடைய ஜிடிபி 3.5 to 4 ட்ரில்லியன். தமிழ்நாடு 1 ட்ரில்லியன் எக்கானமி அச்சீவ் பண்ணணும்னு 2030 தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அப்போ இதில் என்ன கான்ட்ராஸ்ட்டு? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் என்ன இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஃபைனான்ஸ் கமிஷன் டிபெண்டன்சி. ஃபைனான்ஸ் கமிஷன் 15th ஃபைனான்ஸ் கமிஷன் போடுது. ஜிஎஸ்டி இது டேக்ஸ் டெவல்யூஷனில் ப்ராப்ளம் வருது. செஸ்ஸை 2010-14 செஸ் வந்து 10% இருந்தது, இன்றைக்கி 28%. அப்போ டேக்ஸ் டெவல்யூஷனில் வந்து அது மைனஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 4% கிடைக்க வேண்டிய டேக்ஸ் டெவல்யூஷன் 3% கீழே போயிடுது. அப்போ என்ன, நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு மாநில அரசுகள் தள்ளப்படுகிறது. அப்போ இதெல்லாம் வந்து என்ன, அது அடுத்து ஜிஎஸ்டி ஸ்டேட் டேக்ஸை ரெடியூஸ் பண்ணிடுச்சு, அட்டானமி போச்சு. ஜிஎஸ்டியை கொண்டாந்து ஸ்டேட்டினுடைய டேக்ஸ் அட்டானமி காலி பண்ணியாச்சு. சென்ட்ரலி டிசிக்னேட்டடு ஸ்கீம், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரெட்டை இன்ஜின் சர்க்கார்னா 50%. எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலம்னா 80% ஸ்டேட்டு ஓன் பண்ணணும், 20% தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓன் பண்ணணும். இது எப்படி? அப்போ இப்படியெல்லாம் வந்து பண்ணும் பொழுது இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. இப்போ தமிழ்நாடுடைய கோர் காம்பிடன்ஸ் என்ன? எலக்ட்ரானிக்ஸ், இவி, ஏரோஸ்பேஸ். கர்நாடகா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர். குஜராத் பெட்ரோகெமிக்கல்ஸ். ஒடிசா ஸ்டீல் அண்ட் மினரல்ஸ். பஞ்சாப் அக்ரோ ப்ராசஸிங். ஃபிஸ்கல் அட்டானமி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே வந்து இண்டஸ்ட்ரியலாக டேக்ஸ் இன்சென்டிவ் கொடுக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு கொடுக்கணும், கிளஸ்டர் பாலிசி கொடுக்கணும். ரீஜனல் இன்னோவேஷன் கிளஸ்டர், ஏரோஸ்பேஸ் கிளஸ்டர், இவி, பேட்டரி ஈகோசிஸ்டம், செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் தமிழ்நாடு பண்ணலாம். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஃபெடரல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யூனியன் ஃபண்டிங் லிமிட்டட் டு ப்ரொடக்டிவிட்டி, எக்ஸ்போர்ட், இன்னோவேஷன், இது லிமிட் பண்ணணும். இதெல்லாம் ஏன் மேட்ரு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்ட்ரென்த்து வந்து ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸு, டெக்ஸ்டைலு, போர்ட்டு, சென்னை, கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் போர்ட்ஸ், இது எல்லாமே வந்து இந்த ரெண்டு நாடு யூஎஸும் சைனாவும் நம்மளுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இன்சைட்டை கொடுத்துருக்கு. அப்போ இந்த இன்சைட் வந்து நம்ம தலைவர்களுக்கு எப்போ வந்துச்சு? அண்ணாவுக்கு 1969 வந்தது. அண்ணா இதை பற்றி பேசினார். அடுத்து கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே ராஜமன்னார் கமிட்டி அமைச்சார். அவர் ராஜமன்னார் கமிட்டி அமைச்சு 1974 தீர்மானத்தை போட்டு இந்த கமிட்டி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை மத்திய மாநில அரசினுடைய மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை ஒரு ரெக்கமெண்டேஷனாக கொடுத்தாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் ஒன்று ராஜமன்னார் கமிட்டி அதிகமாக ஸ்டேட் அட்டானமிக்கு வலியுறுத்தது. ஆர்டிகிள் 356 நீக்குவதற்கு பரிந்துரை செய்தது. யூபிஎஸ்ஏ வந்து சென்ட்ரல் சர்வீசஸை வந்து இது பண்ண சொன்னாங்க. இதுக்கு அடுத்து 74க்கு அப்புறம், 74லேருந்து 78க்கு அப்புறம் 83 தான் இந்திரா காந்தி வந்து சர்க்காரிய கமிஷன் போடுறாங்க. சர்க்காரிய கமிஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அது பூசி மொழுகுது. அது வந்து ஓகே இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கொடுங்க, இது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து பூஞ்ச் கமிஷன் மன்மோகன் சிங் போடுறாரு. பூஞ்ச் கமிஷனும் அது பூசி தான் எழுது வழியே ஒரு டெஃபினிட்டிவ் அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டேட் ரிலேஷன்ஸாக வலியுறுத்தலை. இவங்க அப்பப்போ சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கி வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் கீழே தள்ளப்பட்டு மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரம் இன்றைக்கு நரேந்திர மோடி ஆட்சியால் நடந்து கொண்டிருக்கிறது. இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு சாதகமாக இல்லை. அதுக்கு தான் வந்து தமிழ்நாடு அரசு இன்றைய முதல்வர் வந்து ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு அசோக்வர்தன் செட்டி அண்டு நாகநாதன் தலைமையில் ஒரு 3 மெம்பர் கமிட்டி போட்டு பார்ட் 1 ரிசல்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட் 1 வந்து 10 ரெக்கமெண்டேஷன் இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த சுற்றில் பேசுகிறேன். அந்த 10 ரெக்கமெண்டேஷன் நிறைவேற்றப்பட்டால் கண்டிப்பாக தமிழகம் மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலமும் ஒரு மிகப்பெரிய
வளர்ந்த நாடுகளுக்கு இணையான மாநிலங்களாக வளர்வதற்கு அருமையான வாய்ப்பு இருக்கிறது. இதை மிஸ் பண்ணோம் அப்படின்னம்னா இந்தியா ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டாக மாறி கடைசியில் வந்து ஆட்டோக்ராட்டிக் ஸ்டேட்டாக மாறி வளர்ச்சியின் பாதையிலிருந்து பின்தங்கி நம்ம பின்னால் போக வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை நினைவுபடுத்தி அடுத்த சுற்றுக்கு நான் வருகிறேன். நன்றி நன்றி. இரண்டாவது சுற்று தொடர்கிறது. தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் அழைக்கிறேன் ப்ளீஸ். இங்கு பேசிய திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி நண்பர்கள் பேசியவற்றை பார்த்தேன். இதில் சில குற்றச்சாட்டு அதிமுக மேலேயும் திமுக மேலேயும் இருக்குது. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா வந்து நீங்கள் எப்பெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க, மாநில சுயாட்சி கொள்கைகளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க என்றது குற்றச்சாட்டு இருந்தது. அது உண்மை தான் ஓரளவுக்கு. ஏன்னா சில நேரங்களில் அரசியல் சூழல்கள் காரணமாக, அரசியல் கன்வீனியன்ஸ் காரணமாகவும் மாநில சுயாட்சியை தீவிரமாக செயல்படுத்த வேண்டிய காலகட்டங்கள் இருந்தபோது கூட எதிர்க்கட்சியாக இருந்தால் ஒரு காரணத்தை சொல்லி அதை டைல்யூட் பண்ணுறதும், ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு காரணத்தை சொல்லி டைல்யூட் பண்ணுறதும் அதிமுக திமுக செய்து வந்திருக்கிறது. ஆனால் அதை தாண்டி மாநில சுயாட்சிக்கு போராட வேண்டிய சூழலில் மாநில அரசியல் இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலமும் கார்த்தி கூட சொன்னது மாதிரி நீட்டு என்பது வந்து விலக்கு தேவையில்லை. நீட்டு என்பது ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கே தேவையற்றது, அனைத்து மாநிலங்களும் தேவையற்றது. நீட்டு வேணும்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனுக்கான வச்சுக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் ஹேவ் தேர் ஓன் அட்மிஷன் ரூல்ஸ். அப்படி தான் இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து இப்போ இன்றைக்கி இந்த 2026 இந்த ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப்னுடைய கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிப்போர்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 கான்செப்டில் முக்கியமான பரிந்துரைகளை கொடுத்துருக்காங்க. நான் சும்மா ரொம்ப ப்ரீஃபாக தான் சொல்ல போகிறேன். அதை கூட்டாட்சி மற்றும் மாநில தன்னாட்சிக்கான அரசியலமைப்பு அடிப்படை, அதாவது டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் ஸ்டேட் அட்டானமி, அதை பற்றி சொல்லும் போதும் இந்த அத்தியாயம், இந்த கூட்டாட்சி நான் ஃபுல்லாக படித்த அந்த புக்கு எனக்கு கிடச்சிது, பார்ட் 1 சிஎம். இந்த அத்தியாயம் இந்திய கூட்டாட்சி அமைப்பில் ஓவர் சென்ட்ரலைசேஷன், அதிகமான சென்ட்ரலைசேஷன், மையப்படுத்தல் அதிகரித்தல் சுட்டி காமிக்குது. அதில் என்ன முக்கிய அம்சம்னு பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு வந்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே அதிகார சமநிலையை நோக்கமாகத்தான் இருக்குது. அதிகார சமநிலை இருக்கணும் அப்படின்றத நோக்கமாக கொண்டது அரசியலமைப்பு சட்டம். ஆனால் காலப்போக்கில் மத்திய அரசின் அதிகாரம் தான் அதிகமாக இருக்க ஒழிய மாநில அரசுடைய அதிகாரங்கள் குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. அப்போ இந்த கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, 2 இம்பார்ட்டண்ட்டு சப்ஜெக்ட். ஒன்று வந்து மாநில தன்னாட்சிக்கான அரசியலமைப்பு ஆதாரம் அப்படின்னு 7 முக்கிய வாதங்களை வைக்குது. முதல் வாதம், இந்திய அரசியலமைப்பு முழுமையான யூனிட்டரி அமைப்பு அல்ல, அது கூட்டாட்சி அமைப்பு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, மாநிலங்களுக்கு அரசியல் மற்றும் நிர்வாக சுயாட்சி வழங்கப்பட வேண்டும். மூன்றாவது, மாநிலங்கள் தங்கள் சமூக பொருளாதார தேவைகளை அடிப்படையாக கொண்டு கொள்கைகளை அமைக்க வேண்டும். இதை தான் வந்து சைனாவும் யுஎஸும் பின்பற்றியது. நான்காவது, மத்திய அரசு தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும், ஆனால் மாநில அதிகாரத்தை குறைக்கக்கூடாது. ஐந்தாவது, உள்ளூர் தேவைகளை மாநில அரசுகள் சிறப்பாக புரிந்து கொள்ளும் மத்திய அரசை விட. 6, மாநில சுயாட்சி வளர்ச்சி மற்றும் நல்ல நிர்வாகத்தை மேம்படுத்தும். வளர்ச்சியும் நல்ல நிர்வாகத்தை மேம்படுத்தும். 7, கூட்டாட்சி அமைப்பு ஜனநாயகத்தை வலுப்படுத்தும். இதுதான் அந்த 7 இம்பார்ட்டண்ட்டு சப்ஜெக்ட். அதுக்கடுத்து 2வது வந்து மையப்படுத்துவதை ஆதரித்த தவறான கருத்துக்கள். சென்ட்ரலைசேஷனை வந்து சில பேர் ஆதரிக்கிறாங்க. அது என்ன தவறான கருத்துக்கள்? 4 தவறான புரிதல்கள் இருக்கிறது என்று இந்த அறிக்கை சொல்லுது. ஒன்று வந்து வலுவான மத்திய அரசு மட்டுமே தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் என்ற கருத்து, இது தவறான கருத்து. 2வது, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுத்தால் பிரிவினை ஏற்படும் என்ற வாதம், தவறான வாதம். 3வது, தேசிய கொள்கைகள் அனைத்தும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்ற கருத்து, அதுவும் தவறான வாதம். 4, மாநிலங்கள் நிர்வாகத்திறன் குறைவாக உள்ளது என்ற எண்ணம். ஏன் வந்து இந்திரா காந்தி 1976 எமர்ஜென்சியில் எஜுகேஷன் ஹெல்த்தையும் உள்ளே கொண்டு போனாங்க? காரணம், பல்வேறு ஸ்டேட்டு சவுத் இந்தியன் ஸ்டேட் மாதிரி வளரலை,
நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாம் பின்னால் போயிட்டுருக்கு. அப்போ இவங்களுக்கு எத்தனை அதிகாரம் கொடுத்தாலும் வளர மாட்டேது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கோன்னு சொல்லி இவங்க வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டை கொண்டு போயிட்டாங்க. அங்கே தான் அந்த தவறு நடந்தது. அந்த தவறை சரி பண்ணுவதற்கு திமுகவுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இருக்கும் பொழுது பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த குற்றச்சாட்டு திமுக மேலே வந்திருக்காது. சார், குறிப்பாக குரியந்தோட அறிக்கையில் நான் இன்னும் சில விஷயங்களை பார்த்தேன். அதில் ஒரு கூறையும் நான் வந்து குறிப்பிட்டாகணும். ஆளுநர்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடுவண் அரசு வந்து தேர்வு பண்ணி இது பண்ணுறாங்க. இப்போ குரியந்தோசன் கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆளுநர்களை சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு பண்ணுவோம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் அதில் கொடுத்துருக்குறாங்க. இதற்கு முன்னாடி ராஜமன்னார கமிட்டியில் ஆளுநர் பதவியே தேவையில்லைன்னு பேசுகிற திமுக கழகம் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு பண்ணலான்னு இறங்கி வந்திருக்கிறது அப்படிங்கிறது மாநில தன்னாட்சி நோக்கி அவங்களால வந்து மாற்ற முடியலைன்றதை உணர்ந்துக்கிறாங்க. அவங்க என்ன பிரச்சனை, அதாவது வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிற லிஸ்ட்டில் வந்து மாநில கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பரிந்துரைக்கக்கூடிய 3 பேரில் ஒரு பேர்த்தர நீங்கள் தேர்ந்தெடுங்க. அப்போ எங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது அப்படின்றத. ஏன்னா அந்த பங்கு இல்லாமல் எந்த ஆளுநரை போடுறாங்க, யார் வர்றாங்கன்னு தெரியல. அந்த இடத்துல ஆளுநரே வேணான்னா நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வரைக்கும் போகணும். ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணணும். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை அமெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து மத்தியில் வந்து 2/3 மெஜாரிட்டி வேணும். 2/3 மெஜாரிட்டி வேணும். இது நடக்க போகிறது இல்லை. சரி, இப்போதைக்கு ஒரு மீடியம் டேர்ம் அக்ரிமெண்ட்டு அதுக்கு போயிடுவோம் அப்படின்றதுக்காக இறங்கி வந்திருக்காங்க. அதனால் அதை வந்து நம்ம வந்து அப்போ என்ன அந்த இந்த 10 கிட்டத்தட்ட ஒரு 7, இது ஒரு 4, 11 பிரின்சிபல்ஸ். இந்த 11 பிரின்சிபல்ஸில் என்னென்னா, மாநில தன்னாட்சி இந்திய கூட்டாட்சி அமைப்பின் அடிப்படை அம்சம். அப்போ மாநில சுயாட்சி என்பது இந்திய கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படை அம்சமே அதுதான், மாநில சுயாட்சி தான். அப்போ ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன், அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு திருத்த சட்டம். இது எப்படி திருத்தணும்? அரசியலமைப்பு திருத்தங்கள் எளிதாக நடைபெறுவது, ஈஸியாக நடைபெறுவது கூட்டாட்சி சமநிலையை பாதிக்கிறது என்று சொல்லுது இந்த கமிட்டி. அப்போ என்ன அர்த்தம்னா, வெறும் சாதாரண பாராளுமன்ற பெரும்பான்மையால் திருத்தக்கூடிய பிரிவுகளை குறைக்கணும். ஜஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டியில் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டே பண்ணிட்டு போயிடுறாங்க. குறைச்சிட்டு மற்ற அனைத்து திருத்தங்களும் ஆர்டிகல் 368 கீழ் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறாங்க. முக்கியமான ரெக்கமெண்டேஷன். குறிப்பிட்ட மாநிலங்களை பாதிக்கும் திருத்தங்களுக்கு அந்தந்த மாநில சட்டமன்றத்தின் 2/3 மெஜாரிட்டி ஒப்புதல் கட்டாயம். ஒரு மாநிலத்தை பாதிக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்தால் அந்த மாநிலத்தினுடைய 2/3 மெஜாரிட்டி ஒப்புதல் இருந்தால் தான் நீங்கள் மாற்றணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன். அரசியலமைப்பின் பேசிக் ஸ்ட்ரக்சர் மாற்றப்பட முடியாது. பேசிக் ஸ்ட்ரக்சர் நீங்கள் மாற்றக்கூடாது. 5வது, அரசியலமைப்பு இருந்த திருத்த மசோதா அதே கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்படக்கூடாது. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி காலையில் இன்ட்ரடியூஸ் பண்ணி சாயந்தரமே பாஸ் பண்ணுறாங்க. இது வந்து டோட்டலாக அந்த கான்ஸ்டியூஷனவே அவமதிக்கக்கூடிய செயல். குறைந்தது 3 மாதங்களுக்கு முன் பொது கலந்தாய்வு நடத்த வேண்டும். அடுத்து, முக்கிய அரசியலமைப்பு திருத்தங்கள் 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுபரிசீலனை செய்யப்படணும். இது வந்து செகண்ட். அப்போ 3வது வந்து டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸ். மாநில எல்லைகளை மாற்றும் அதிகாரம் தற்போது பாராளுமன்றத்தில் தான் இருக்குது. மாநில எல்லை மாற்றம் செய்ய பாதிக்கப்படும் மாநிலத்தின் ஒப்புதல் வேணும். மாநில எல்லையை மாற்றணும்னா பாதிக்கப்படும் மாநிலத்தினுடைய ஒப்புதல் வேணும். அது வந்து ஒப்புதல் 2/3 மெஜாரிட்டியில் கொடுக்கலைன்னா பொது வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறாங்க. ரெஃபரண்டம் நடத்தி நீங்கள் எடுத்துக்கங்க. அதில் 75% மக்கள் ஆதரவு இருக்கணும், 2/3 ஆதரவு வேணும். இருந்தால் தான் நீங்கள் மாற்ற முடியும். யூனியன் டெரிட்டரி உருவாக்க தடை செய்யணும். இதெல்லாம் வந்து அவங்களுடைய கண்டிஷன்ஸ். அப்புறம் மொழிக் கொள்கை வருது. அடுத்து வந்து மொழிக் கொள்கையில் வந்து ஆல்ரெடி நான் இது டீட்டெயிலாக நான் உள்ளே போக தேவையில்லை, டைம் இல்லை உங்கள்கிட்ட. அப்புறம் ஆளுநர் பதவி சீர்திருத்த ரிஃபார்ம், கவர்னர் ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். ப்ரீ போலாலே அப்புறம் மற்றதெல்லாம் வச்சுக்கோங்க. 7 நாள் ஃப்ளோரு. ஆர்டிகல் 201 கால நிர்ணயம் மசோதாவை அங்கேயே கால நிர்ணயம் செய்யணும். அடுத்து வந்து தொகுதி சீரமைப்பு, டீலிமிட்டேஷன். வெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மட்டும் வைத்து டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது. அது வந்து வெயிட்டேஜ் வந்து நீங்கள் வந்து க்ரோத்துக்கு, ஜிடிபி க்ரோத்துக்கு, கான்ட்ரிபியூஷனுக்கு, டெமோக்ராஃபிக் அட்வான்டேஜே கொடுத்து கொண்டாடணும். 1976 சீட்டு ஃப்ரீஸ் தொடரணும். இந்த அமெண்ட்மெண்ட்டெல்லாம் வந்த பிறகு தான் இதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸு. 1 நேஷன் 1 எலெக்ஷன் டஸ் நாட் ஃபிட். அது வந்து அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷனாக போகும். அப்புறம் எஜுகேஷன் மாநில பட்டியலில் சேர்க்கணும். கல்வி, மருத்துவத்தை மாநில பட்டியலில் சேர்க்கணும். அட்மிஷன் வந்து நீங்கள் வந்து 2 கான்டெக்ஸ்ட்டில் மட்டும் அட்மிஷன், கரிக்குலம், கவர்னன்ஸ் இது வந்து மாநில பொறுப்பு.
அதாவது வந்து யூனிஃபார்மிட்டியும் ஸ்டாண்டர்டை கொண்டாடுற ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த அட்மிஷனே நீங்கள் வந்து நீட்டை கொண்டாடுறீங்க, நீட் பிஜியை கொண்டாடுறீங்க, இந்த மாதிரி தேர்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதெல்லாம் தள்ளி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹெல்த்துக்கு மத்திய திட்டங்களுக்கு 80% வந்து சிஎஸ்எஸ் மத்திய அரசை ஏற்க வேண்டும் என்ற ஒரு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஜிஎஸ்டி, இதுதான் ஃபைனல். ஜிஎஸ்டி நிதி கூட்டாட்சி, இது முக்கிய பரிந்துரை என்னன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவுகள் உண்மையான கூட்டாட்சி முறையில் இருக்கணும். கோரம் வந்து 50% சொல்கிறது பதிலாக 2/3 மெஜாரிட்டி வேணும். அடுத்து வந்து வாக்கு விகிதம் வந்து மத்திய அரசு 33.33%, மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக சேர்த்து 66.67% வரணும். முக்கிய முடிவுகளுக்கு குறைந்தது 20 மாநிலங்கள் ஒப்புதல் வரணும். 75% கோரம் இருந்தால் தான் ஒப்புதல் வரணும். அப்போ டிஎஸ்டி டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அத்தாரிட்டி உருவாக்க வரணும். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஜிஎஸ்டிக்கு சேர்ப்பதை மாநிலங்கள் தற்காலிகமாக ஒத்தி வைக்கலாம், இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுற வரைக்கும். அப்போ இந்த 10 ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு மத்திய மாநில அரசுடைய மாநில சுயாட்சிக்கு இது மட்டும் போதாது, இன்னும் எத்தனையோ இருக்குது. ஆனால் இந்த 10 சுயாட்சி வந்து ஒரு பேசிக் அடிப்படையாக நான் கருதுகிறேன். இது வந்து முக்கியமான முடிவை தமிழக அரசு எடுத்திருக்கு. இதை வந்து மத்திய அரசு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி இதை கமிட்டி போட்டு வந்து இப்போ ஃபர்தராக மேம்படுத்தி நாட்டை வந்து சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈக்குவலண்டான நாடாக, சமூக பொருளாதார மாற்றத்தில் நாடாக மாற்றுவதற்கு முயற்சித்தால் நல்லது. வாழ்த்துக்கள்.